உடற்பயிற்சின்னு வர்றப்போ நம்ம இயற்கையான பாடி மூவ்மெண்ட்ஸை சூஸ் பண்றது நம்மளுக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ சந்தேகம், இதெல்லாம் வந்து நமக்கு வேலை செய்யுமா உடம்புல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டவுட்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து அன்நேச்சுரல் செயற்கையான மூவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்றோம். பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி காலை போய் இப்படி ஹூக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து சிட்டப்ஸ் பண்றது. சிட்டப்ஸ் பண்ணும்போது நம்ம தொடையை நோக்கி நம்ம பாடி மூவ் ஆகுது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தொடை பகுதி நம்ம பாடி நோக்கி வர்ற மாதிரி ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வேற உடற்பயிற்சியிலே கிடையாதா வயிறை குறைக்கிறதுக்கு? ஃபார்வர்ட் பெண்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாமே. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய அப்பர் பாடி வந்து நம்ம அப்டமன் ரீஜன் வந்து நம்ம தொடையை நோக்கி தானே போகுது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கோர் ஸ்ட்ராங் ஆகும், இந்த அப்டமன் ஃபேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வெயிட்ஸ் எதுவுமே இல்லாம கரெக்டான ஃபார்வர்ட் பெண்டிங் ரைசிங் இந்த ஆக்ஷன்ல பண்ணும்போது அதுலேயே நம்மளுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட சேர்த்து நம்ம அடிஷனலா வெயிட்ஸ் வச்சு பண்றோம் இல்லையா, டெட் லிஃப்ட் மாதிரி ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி ராட் இல்லைன்னா வந்து டம்பிள்ஸ் இல்லைன்னா மெடிசன் பால் இதெல்லாம் வச்சு நம்ம பண்றோம் இல்லையா, கரெக்டா இந்த கோரை என்கேஜ் பண்ணிட்டு இதுல பாருங்க எவ்வளவு பெனிஃபிட்ஸ். நம்ம கிரிப் ஸ்ட்ரென்த்ல ஆரம்பிச்சு பேக், கோர், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பட்டக் மசில்ஸ், காஃப் மசில்ஸ், ஃப்ரண்ட் தை, பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்வர்ட் பெண்டிங் ரைசிங் மாதிரி இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா தசைகளும் எல்லா மூட்டுகளும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. என்கிட்ட போதுமான அளவுக்கு பார்பல் பிளேட்ஸ் இல்லை, அதனால டம்பிள்ஸ் எல்லாமே வந்து இணைச்சு இந்த பார்பல் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோகிராம்ஸ் வர வச்சிருக்கேன். இதை வச்சு நான் டெட் லிஃப்ட் பண்ண போறேன். மேக்ஸிமம் டெட் லிஃப்ட், அதோட டைம் என்ன அப்படின்னு பார்க்க போறேன்.